ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆக்சுவலி இது சிக்கன் 65க்கு நான் இது ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த சிக்கன் 65 பண்ணாக்கா நான் நம்ம நார்மலாக இது டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இந்த மாதிரி இதில் பண்ணிங்கன்னா சிக்கன் 65 ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு அதான் பண்ணிங்கன்னா சிக்கன் நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் உப்பு, இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேங்க. இதில் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சாத்தூள், கரம் மசாலா பவுடரு, அப்புறம் பெப்பர் தூள், இதில் கொஞ்சம் சீரகம், சோம்புத்தூள், இது எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி மசாலா இருக்கோங்க. அந்த மசாலாயை ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி கிரேவியாக இப்படி அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. இது நல்லா ட்ரை ஆகின பிறகு என்ன பண்ணணும், இந்த மிக்சிங் நான் காமிக்கிற பாருங்கள். இந்த மிக்சிங்கில் இது 4 தைஸ்க்கு மட்டும், இது 4 இதுக்கு மட்டும் இது 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு, கொஞ்சம் சால்ட்டு, இதில் ஒரு பிஞ்சு சில்லி பவுடர் இதில் இந்த மிக்சிங்கில் இருக்குங்க. ஒரே ஒரு எக்கு போட்டிருக்கிறேன் நான். இதில் பாதி எக்கு போதும் நம்ம பண்ணுறதுக்கு. பாதி எக்கு போதும். இதில் பாதி எக்கு போட்டு பீட் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ இது வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இப்போ இந்த ஃப்ரையை என்ன பண்ணுவோம், நாங்கள் இந்த ஃப்ரைக்கு என்ன பண்ணுவேன், நல்லா முடிச்சிட்டு இருந்தோம். இந்த பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கிரேவி இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ட்ரையாக வந்துடணும். இப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா அந்த சிக்கன் 65 கிரேவியை. இது பாருங்களேன், இந்த கிரேவியில் அதை எடுத்து என்ன பண்ணணும், இப்போ நான் இது அந்த மிக்ஸு காமிச்சேன் இல்லைங்களா, கடலை, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவரு, முட்டை, பெப்பரு, சால்ட்டு, கொஞ்சோண்டு சில்லி பவுட்ரு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த இதில் இதை ஃபுல்லாக டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லைட்டாக டிப் பண்ணாவே போதும். டிப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இதில் போட்டுடணும் ஃப்ரை. ஸோ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த பக்கம் ரைஸ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி எங்களுக்கு ரைஸு, ரசமு, சிக்கன் 65 கிரேவி. இது ஜஸ்ட்டு இதில் டிப் பண்ணிவிட்டு இதுதான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து காமிக்கிறாங்க.